உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அக்கா வாமா நந்தினி, வா வா. என்ன திடீர்னு இந்த பக்கம்? பால் மாடு வச்சிருக்கிறவங்க கிட்ட வேற எதுக்கு வருவாங்க? நாளைக்கு எனக்கு பால் வேணும்க்கா, அதுவும் 5 லிட்டர் வேணும். அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். 5 லிட்டரா? என்ன திருவிழாக்காக ஊர்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்களா? நீ வேறக்கா, நாளைக்கு காத்தாயி கோயிலுக்கு பால் குடம் எடுக்கிறேன், அதுக்குதான். நல்ல விஷயம் தானே நந்தினி. நான் கறந்த பாலை தனியா எடுத்து வைக்கிறேன், நீ காலையில வந்து வாங்கிக்க. சரி, பணம் இப்ப தரவா இல்ல காலையில தரவா? என்ன நந்தினி, நீ ஊருக்கே பால் ஊத்துன பொண்ணு, உன்கிட்ட நான் கராரா பணம் கேட்பேனா? நீ பொறுமையா காலையில கொண்டு வந்து கொடு. சரிக்கா, மறந்துடாதீங்க. 5 லிட்டர் காலையில குடுத்துருங்க. என்ன நந்தினி அப்படியே கண்டுக்காம போற? ஏன் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா? எதுக்கு பேசணும்? ஒரே ஊருக்காரவங்க, எங்க அக்கா வீட்டுக்கு வேற வாக்கப்பட்டு வந்திருக்க. என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனாதான் என்னவா? அது நீதான் சொல்லிக்கணும். எனக்கு எந்த அவசியமும் இல்ல, அதுக்கான நேரமும் இல்ல. ஆமா, பால் குடம் எல்லாம் எடுக்கிறியாமே, என்ன உன் புருஷனோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு பால் குடம் எடுக்க போறியாமே? நல்லா எடு. நானும் இந்த தடவை பால் குடம் எடுக்கலான்னு இருக்கேன். சாமி காத்து மாதிரி, அந்த காத்தாயி எல்லாருக்கும் பொதுவானவ. நல்ல மனசுக்காரங்க தான் பால் குடம் எடுக்கணும்லாம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுங்க கூட எடுக்கலாம். அதை யாரால தடுக்க முடியும்? தாராளமா எடு. எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு நந்தினி, நான் உன்ன மாதிரி ஒன்னும் சுயநலமாலாம் பால் குடம் எடுக்க போறதில்ல. இந்த ஊரும் இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களும் நல்லா இருக்கணும்னு நல்ல சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பால் குடம் எடுக்க போறேன். இப்ப கூட பாலுக்கு சொல்லி வைக்கலான்னு தான் வந்தேன். யாரு? நீயா? அடுத்தவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நீ பால் குடம் எடுக்க போற? அத நான் நம்பணும். நம்புறேன். உன்னை யாரு நம்ப சொன்னா? இதெல்லாம் நான் உன்கிட்ட வெறும் தகவலுக்காக சொன்னேன். அடிச்சு வழிய விடு. சாமி விஷயமா பேச வந்துட்டு கண்டதெல்லாம் எதிரில பார்க்க வேண்டியது இருக்கு. அக்கா, 5 லிட்டர் காலையில வரேன். போடி போ. பால் குடமாடி எடுக்க போற? நீ எப்படி பால் குடம் எடுக்கிறன்னு நானும் பாக்குறேன். என்ன கௌஷிக், அங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே அப்டேட் பண்ண மாட்டேங்கிற. இந்த தடவை ஒரு குட் நியூஸ் மேடம், அதை சொல்லதான் உங்களுக்கு கால் பண்ணேன். அட, உன்கிட்ட இருந்து குட் நியூஸ் எல்லாம் வருமா? என்ன குட் நியூஸ் சொல்லு. என்ன மேடம் கிண்டல் பண்றீங்க? இது ரொம்ப குட் நியூஸ். அந்த புனிதாவோட கதையை முடிக்க நாளைக்கு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரியலி? போன தடவை மாதிரி சொதப்பிட மாட்டியே. நெவர் மேம், இந்த தடவை பக்காவா பிளான் பண்ணிருக்கேன். முதல்ல உன் பிளான சொல்லு, அது பக்காவா இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். பிளான் என்னோடது இல்ல மேம், நான் தங்கி இருக்கனே ஒரு வீடு, அந்த ஆளு அந்த நந்தினி குடும்பத்து மேல செம்ம கான்னு இருக்காரு மேம். எப்படியாவது அந்த குடும்பத்தை ஒழிச்சு முடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த பரமேஸ்வரி மாதிரியா? கரெக்டா புடிச்சிட்டீங்க மேடம், 2 பேருமே கூட்டு கலவாணிங்க தான். அந்த ஆளும் நந்தினி குடும்பத்தை அடியோட வெறுக்கிறார் மேடம். எனக்கு பிளான சொல்லு, எனக்கு அது தெரியணும். சொல்றேன் மேடம், இப்போ ஊர் திருவிழா வரப்போகுது.
கூட பட்டிக்காட்டானா இருக்காரே, என்ன பெருசா பிளான் போடுற போறாருன்னு நினைச்சேன். ஆனா இது செம்ம பிளான் மேடம், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். சூப்பர், ஐ லைக் யுவர் பிளான். பட் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் டைமிங் தான். அதை மறந்துடாத கௌஷிக். ஐ வில் டேக் கேர் மேடம். பிளானை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன். ரொம்ப கவனமா இரு கௌஷிக். மாட்டிக்கிட்ட மொத்த வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும், பாத்துக்கோ. பை மேம். பை. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே. நம்ம அண்ணன் சின்ன பங்காளி வெளிநாட்டுல எல்லாம் படிச்சவரு. அவருக்கு இந்த காவடி எடுக்கிறது அழகு குத்துறதெல்லாம் பிடிக்காதுல்ல நினைச்சேன். ஆனா பார்த்தா அவரே காவடி எடுக்கிறாப்லையாமே. ஆமா ஆமா, காவடி தானே, இதெல்லாம் அவன் பண்ணக்கூடிய ஆளே இல்ல. கூட ஒருத்தி சுத்திட்டு இருக்காள்ல, அவ பண்ற வேலை. அதேதான் அண்ணியார. அது மட்டுமா, அந்த தோட்டக்காரியும் சேர்ந்துல காவடி தூக்குறாளா? அப்படியா? அந்த கூத்து வேற நடக்க போதா? பாத்துரலாம். அந்த மூஞ்சி எப்படி பால் குடம் எடுக்குதுன்னு நானும் பாத்துறேன். அண்ணியார, இப்ப எதுக்கு கோபம்லாம் வர்றியா? அந்த தோட்டக்காரி காவடி எடுத்தாலும் உங்க குடும்ப நன்மைக்காக தானே எடுக்க போறா. இதை எதுக்கு நீங்க கெடுக்கலான்னு பாக்குறியா? இல்ல நீங்க நினைச்சா மட்டும் அதை தடுத்துற முடியுமா? சுதாகர், பேச்சே சரியில்லையே. என்ன, அதை என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி முடியும் அண்ணியார? அதான் அவ கூடவே உங்க பிள்ளையையும் கூட்டிட்டு வர்றாள. ஈரோடல் ஓர் உயிரால இருக்காங்க. அவங்க காவடி தூக்குறத மீறி நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? அவன் கிடக்குறான். நான் ஒரு முட்டாள பெத்து வச்சிருக்கேன். எனக்கே அவமானமா இருக்கு. அவன் இருந்தா என்ன, அவன் எப்படி என்ன தடுக்க முடியும்? பாத்தரலாம் அவ எப்படி பால் கூட எடுக்கிறான். எவ்வளோ பெரிய குடும்பம். என் மகாலிக்கு பிள்ளைய பிறந்துட்டு கேவலம் இந்த தோட்டக்காரி பின்னாடி போய் சுத்திட்டு இருக்கானே. பயங்கரமான பிளான்லாம் போடுறீங்க போல இருக்கு. ஏன், அத பத்தி உங்களுக்கு என்ன? பேசுனது யாரு? அந்த தேங்காய்காரன் தானே. நம்ம சூர்யாவும் நந்தினியும் என்ன பண்றாங்கன்னு ரன்னிங் கமாண்ட் கொடுக்கறதே அவனுக்கு முழு வேலையா இருக்கும் போல இருக்கு. ஆமா, ஏதோ காவடி பால் கூட ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, உங்க அருமை புத்திரன் என்னமோ அம்மனுக்கு காவடி எடுக்க போறானா, அத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்னது, நம்ம சூர்யா காவடி எடுக்கிறானா? சாமி இருக்கா இல்லையானே தெரியாது, அத போய் என்னத்துக்கு கும்பிடணும்னு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். இப்போ அவனே காவடி எடுக்கிற அளவுக்கு போயிட்டானா? அது சரி, பரவாயில்ல. நீங்களே சொல்றீங்கல்ல. என்ன சொன்னீங்க? சாமியே கையெடுத்து கூட கும்பிடாத ஒரு பையன் இப்ப காவடி எடுக்கிறானா? இதுக்கும் அந்த தோட்டக்காரி தான் காரணம். நல்ல மாற்றம் தானே. சாமிக்கு காவடி எடுத்தா புண்ணியம் தானே வந்து சேரும். இத பாரு சுந்தரவள்ளி, என் புள்ள காவடி எடுக்கிறத நான் நேர்ல போய் பார்க்கணும். நான் உடனே கிளம்பி பட்டுக்கோட்டைக்கு போறேன். நீ ஆசைப்பட்டினா என் கூட வரலாம். இப்போ நான் பட்டுக்கோட்டை கிளம்ப போறேன். இமிடியேட்டா அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன். ஏ ஏ ச்சே, முதல்ல இந்த மனுஷனை என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு.